எல்லாத்துக்கும் வணக்கங்க. நம்ம பார்த்துக்கு இருக்கிற இடம் பார்த்து கோயம்புத்தூருங்க. கரெக்டாக பார்த்தா இது வந்து குண்டால் நேந்திரம் ப்ளஸ் வந்து G9 இடையில வச்சுக்கிறாங்க. ஏன் இடையில வச்சுக்கிறாங்கன்னா மேலே லைன் வந்து இப்போ அதிகமாக போகிறனாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குண்டால் நேந்திரம் மேலே பார்த்தா உங்களுக்கு ஹைட் அதிகமாக இருங்க. அப்போ லைனில் முட்டுச்சுன்னா நிறைய ஷார்ட் ஆச்சுங்க. அப்போ இடையில பார்த்து ஏவிலேருந்து வந்தாங்கன்னா லைனில் வந்து முட்டதை வந்து ஒயர் உங்களுக்கு கட் பண்ணி விடுவாங்க. அப்போ கட் பண்ணி விட்டான்னு என்னன்னா வாழை வந்து புடவர ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு இலை அதிகமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு உணவு எடுத்து கொடுத்து நல்லா பூ க்ரோத்தாக வருங்க. அந்த பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படிங்க இடையில வந்து உங்களுக்கு இந்த கிராஸே பார்த்து உங்களுக்கு தெரியும் G9 வச்சுட்ருக்குறாங்க. அவர் வாழைக்கு வந்து சர்க்கரை நோய் இந்த மாதிரி வளர்ச்சிக்கு ஊசி இன்ஜெக்ஷன் பண்ணும்போது எதுக்கும் போட்டுவிட்ருங்க அப்படின்னு சொல்லது பார்த்தா பேசிக்காக நான் G9 நீங்கள் பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 சீப்பு 9 சீப்பு 10 சீப்பு அந்த மாதிரி தான் வந்திருக்கு. இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருட்டு நல்லா இருக்குங்க. இந்த வாழைக்கு அமைங்க உருட்டு பார்த்தீங்கன்னா சைஸ் நல்லா இருக்குங்க. ஆவரேஜாக வந்துட்டிங்கன்னா இன்சைட் கைமா இப்படி வா இன்சைடும் உங்களுக்கு 12 சீப்பு இருக்குதுங்க தாருக்கு. ஏன்னா எல்லாரும் ஒவ்வொரு சொல்லுவாங்க. இப்போ நான் கேட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா 14 சீப்பு வந்திருக்குங்க, 5 சீப்பெல்லாம் வந்துருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. வேணாம் இந்த காட்டு ஈல்டுக்கு பார்த்தீங்கன்னா இது பரவாயில்லைங்க, நல்லா இருக்குது. வெயிட் உங்களுக்கு நல்லா வருங்க. இது ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா இந்த தாரும் பார்த்துங்க 12 சீப்பு ஆவரேஜ் இருக்குங்க கரெக்டாங்க. இந்த தார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 சீப்பு இருக்குதுங்க. உங்களுக்கு அடிச்சு பாருங்க உனக்கு காய் அப்படியே சைஸ் அப்படி அப்படியே உனக்கு ஊறுறக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த தாரும் சரிங்க. இந்த தாரும் பாருங்க உங்களுக்கு பார்த்து தெரியும். ஆவரேஜ் வந்து 12 சீப் இருக்குதுங்க. இதுவே இருந்தால் நம்மளுக்கு ஓகே தான் G9 வந்துங்க. ஏன்னா ஒவ்வொன்று வந்து ரொம்ப வயசானவங்க பெரிய எண்ணெய் போட்டு விட்டாங்கன்னு உங்களுக்கு க்ரோத் வராதுங்க. அதனால வந்து யார் வந்து கன்று போடும்போது வந்து கன்று எந்த மாதிரி கன்று போடுறாங்க என்னங்க டீட்டெயில் நீங்கள் கேட்டுக்கணும். ஏன்னா முழுக்க நீங்கள் தான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. வாழைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்று போடுறீங்க. நாங்களே வாழைக்கு ஊசி முறையில் பண்ணுறாலும் எங்கள் சார்பு வந்து வாழைக்கு என்னென்னு பண்ணணும் நாங்கள் பண்ணி கொடுத்து போய் காசு வாங்கிக்கிறோங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் தான் வந்து எந்த மாதிரி பண்ணுறாங்க என்ன இது பண்ணுறாங்கன்னு நீங்கள் தான் கேட்கணும். உங்களுக்கு இப்போ நம்ம 10 வருஷம் பழக்கம் 5 வருஷம் பழக்கம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை பேரில் வந்து நம்ம விட்டுறோங்க. அப்படிம்போது என்ன ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து அந்த இடத்துல கண்ணு நம்ம அர்ஜென்ட் படுத்து நம்ம பழக்கப்பட்டவங்க வந்து ரொம்ப நாள் பழக்கம் கண்ணு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி போட்டுங்க ஏதோ ஒரு கண்ணு எடுத்து போட்டு நம்மளுக்கு நடவு பண்ணி விட்டு போயிடுவாங்க. அது என்னங்கன்னா புடை வரும்போது என்னென்ன பாதிப்பு பிரச்சனை ஆகுதுங்கன்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியுங்க. அப்போ வந்து ஏன்டா இந்த மாதிரி கண்ணு போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா யாரும் கேட்க முடியாதுங்க. அதனால் வந்து ஆரம்பத்தில் எந்த மாதிரி பண்ணுறாங்க நீங்களும் செக் பண்ணணுங்க. கன்று போடும்போது எந்த மாதிரி காட்டில் எடுக்கிறாங்க எப்படி வருது என்னங்குது அது நீங்கள் வந்து கவனமாக பார்த்துக்கணுங்க. எனக்கு கடைசியில் வந்து யார்கிட்டையும் போய் நம்ம கேட்க முடியாது பேச முடியாதுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஈல்டு நல்லா வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீன் நம்பர் வந்து அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தோட்டத்து வந்து நம்ம கரெக்டான ஒரு ஸ்டேஜுக்கு வந்து உரம் கொடுக்குறதுக்கு பராமரிப்பிற்கு வந்து பார்த்துக்கிறது சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, நாங்கள் வந்து வெளியில் நிற்கிறோம், இந்த மாதிரி பார்த்து கொடுக்கணும். அக்ரி ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நாங்கள் வந்து 15 நாளைக்கு ஒருக்கா எந்த மாதிரி உரம் கொடுக்கணும், எந்த மாதிரி நடவு பண்ணணும், எந்த மாதிரி கன்று இந்த காட்டுக்கு போடணுங்கிறது உங்களுக்கு வந்து சொல்லுவோங்க. தேவைப்படுறீங்க ஸ்க்ரீன் நம்பர் வரும் கால் பண்ணுங்கள். 4 பேர் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கங்க.